இன்னைக்கு பர்ஃபெக்ட்டான பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் சொல்லி டுட்டோரியல் பார்க்கலாம். இதில் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட லென்த் வந்து 15. இது வந்து தையலோட சேர்த்து கீழே வந்து 15க்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து லைனிங் கொடுத்து கீழே ப்ளவுஸை மடித்து தைப்போம்ல, அதுக்கான 1/2 இன்ச்சு அந்த அலவன்ஸை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் இப்போ மேலே வந்து கரெக்டாக இங்கேருந்து 15 வச்சா 15 வருதா? மேலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச், இது வந்து நம்ம ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ ஷோல்டருக்கு ஸ்லோப் கொடுக்கணும். எப்பயுமே போட் நெக்னா ஸ்லோப் கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக் வித் கால்குலேஷன் வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து 4.5 இன்ச் எனக்கு ஷோல்டர், 2.25 இன்ச் நெக் வித் வந்து 4.5 இன்ச், ஷோல்டர் வந்து 2.25. இதில் வந்து 1/2 இன்ச் இந்த இதுக்கு ஸ்லோப் கொடுக்கணும். நம்ம ஸ்லோப் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோல்டர் நம்ம பிடிக்கிறதுக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 6.25 எனக்கு, அதாவது இதோட சேர்த்து 6.25, நம்ம ஷோல்டர் பிடிக்கிறோம்ல அதோட சேர்த்து 6.25 இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்லேருந்து இப்போ உள்ளே தள்ளி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கணும், அதுலேருந்து 1 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதோட ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இப்போ எனக்கு செஸ்ட்டோட வித்து வந்து எவ்வளோனா 9.25. அப்போ 9.25க்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்கு எல்லாம் சேர்த்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதிலேருந்து ஹாஃப் எடுக்கணும். ஹாஃப் எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். அதாவது இங்கே வந்து கேப்பு கரெக்டாக 1.25 இருக்கணும் எனக்கு. இங்கேருந்து 1.25 வச்சுட்டு இதே மாதிரி கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதோட என்னோடய கை சுற்றளவு வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு 8 இன்ச் இருக்கணும். அப்போ 8 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கேன். கரெக்டாக 8 இன்ச். இது வந்து 1/4 இன்ச் டாட்டுக்கு, அப்போ கரெக்டாக இருக்குது. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெயிஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 8.25க்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் 1.5 இது வந்து நம்ம சீம் அலவன்ஸ். இதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் இது வந்து பேக் டாட்டு. இப்போ இது எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ண சைட்லேருந்து கரெக்டாக 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து கரெக்டாக 4.5 இன்ச்சுக்கு நான் லென்த்து கொடுக்குறேன். பேக் டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் பார்ட் கட்டிங் தான். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு வந்து நான் வந்து பிரின்சஸ் கட் வைக்க போகிறேன். அதனால் ஃப்ரண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நாச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு நாச்சு, இங்கே வந்து நம்ம லைனிங் வச்சு
பேக் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரா எட்ஜை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு ஒரு நாச்சு, அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு நம்ம எங்கேயோட நம்ம நெக்கோட ஓப்பன் முடியுதோ அங்கே ஒரு நாச்சு, நம்ம நெக்கோட ஓப்பன் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு நாச்சு, இப்படி நாச்சஸ் பண்ணி இது வந்து போட் நெக்கோட பேக் சைடு. எனக்கு ஷோல்ட்ரு வந்து 16, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும், அப்போ 8 வரும். இந்த 8ல் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு 7.5 கிடைக்கும். இதுதான் இந்த ஷோல்டர். காட்டுறேன். கரெக்டாக 7.5 இருக்கும் நமக்கு. 4.5, அதுக்கப்புறம் ஒரு 2.25, அப்போ 7.5 வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் போட் நெக்குக்கு வந்து இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது, கழுத்தோட ஓப்பனும் கரெக்டாக இருக்கும், ஷோல்டரும் கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சென்டருக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும், எடுத்துடலாம். இங்கே தானே சென்டர் இருந்துச்சு, அப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி நம்ம கர்வாக ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எடுப்போம்ல அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து கீழே நம்ம பீஸ் கொடுத்து தைப்போம்ல, ரா எட்ஜை மடித்து தைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் இது. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, மேலே 1/2 இன்ச்சுக்கு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மேலேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு நம்ம அப்பெக்ஸ் லென்த் எவ்வளவோ அந்த லெவலுக்கு எடுத்துக்கணும். 9.5 to 10 எடுத்துக்கலாம். இந்த 2 அளவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து 4 இன்ச் எடுக்கணும். இந்த 4 இன்ச் எதுக்குன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட் போட போகிறோம், அதை வந்து நம்ம மடித்து தைக்கிறப்ப இங்கிட்டு 1/4 இன்ச் போகும், அதனால எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா. 2 இன்ச் வந்து நான் டாட் இங்கே வந்து நம்ம பிடிப்போம்ல அந்த கட்டிங்க்கு, அதுக்காக எடுத்துக்கிறேன். லென்த்து வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். இதே 4 இன்ச்சுக்கு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுக்கணும், அதாவது 2வது மார்க் இருக்குல்ல அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு, இப்போ இங்கே ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குல்ல அதை வச்சு ஒரு கர்வாக நம்ம இது வந்து நம்ம பஸ்டோட ஷேப்புக்கு கரெக்டாக வரும், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இப்போ இப்படி வச்சு அங்கே வந்து ஒரு ஜாயின் பண்ணிடணும். கரெக்டாக நம்ம பஸ்டோட ஷேப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்தால் பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் வந்து மார்க் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடணும். இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி இதை எடுத்துக்கணும். இது வந்து கட் பண்ணி இதை எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கட்டிங் இதை விட்டுட்டு நம்ம வேஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளோ வருதுன்றதை மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து 8.25 இருக்கணும் கரெக்டாக, 4, அதுக்கடுத்து ஒரு 4.25, இதுதான் நம்ம கரெக்டான வேஸ்ட் அளவு. அதுக்கடுத்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் விடணும். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் தான் மார்க் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் நம்ம விடாமல் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு தைக்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தே இல்லாமல் போயிடும். அதனால இந்த கிளாத் வந்து கண்டிப்பாக விட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணுறப்ப வேஸ்ட்டோட அளவு வந்து நமக்கு மாறாது. அது மாதிரி நமக்கு தைக்கிறதுக்கும் தையலுக்கும் ஃபேப்ரிக் இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப நம்ம இந்த ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வளைச்சி ட்ரா பண்ணியிருக்கோம்ல ஆம்ஹோல், அந்த இதுக்கு நம்ம கரெக்டாக வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த ஐப்பட்டிக்கான 1/4 இன்ச்சு தான் இது.
கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பிரின்சஸ்க்கு இந்த பாயிண்ட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஆம்கோல் சைடு நம்ம இது மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 4 இன்ச். ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் 7 இன்ச் வைக்க போகிறேன். இது வந்து தையலோட சேர்த்து 1/2 இன்ச் தையல் போச்சுன்னா நமக்கு 6.5 இருக்கும் நெக்கோட லென்த்து. எப்பயுமே போட் நெக்குக்கு வந்து பின்னாடி நம்ம ஓப்பன் வந்து நெக்குக்கு விட்டு அகலமாக வைக்கிறோன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் நெக் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாது, நெக்கு வந்து கரெக்டாக நமக்கு சிட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலத்துக்கு மார்க் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் நெக்கு இல்லைனாக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரி ஸ்கேலப் நெக் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்கேலப்க்கு வந்து கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை எப்படி இங்கே மார்க் பண்ணிடணும். இப்போ இதிலேருந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். 5.5னா இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு மார்க்கு, அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு ஒரு மார்க்கு. இப்போ இதுக்கு வந்து ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணி நான் இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக் வந்து க்ளோஸ் போட் வைக்க போகிறேன். 1/2 இன்ச் தான் பேக்கில் வந்து நான் ஓப்பன் வைக்க போகிறேன். அதனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடான நெக்காக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸில் வைக்கிறோன்னா ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக ஓப்பனாக இருக்க மாதிரி நெக் வச்சா தான் நெக்கோட இது வந்து நம்ம போடுறப்ப ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ நாளைக்கு ஸ்டிச்சிங்கோட நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. கட் பண்ண லைனிங்கை இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆர்கன்ஸால் ஒர்க் இருக்க மாதிரியான பேட்டர்ன். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணதை காட்டுறேன். இது வந்து ஸ்டிச் பண்ண ஃபைனல் லுக்கு. பிரின்சஸ் லைனே எப்படி ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது, ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நெக் லைனும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதோட ஃபுல் டுட்டோரியலும் நாளைக்கு நான் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.